English 7th standard term 3 lesson 1 journey by train. Journey by train na ட்ரெயினில் போகிறது தான் ஜேர்னி. ஒரு ட்ராவல், ஒரு ரொம்ப தூரத்துக்கு நம்ம ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறது தான் ஜேர்னி பை ட்ரெயின் சொல்கிறோம். இந்த லெசனில் பார்த்திங்கன்னா ஆத்தர் வந்து ஒரு புக்கோடைய ஒரு பார்ட்டை, ஒரு சின்ன ஒரு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட் ஆஃப் லெசனை வந்து இந்த ப்ரோஸில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த ரெண்டு பேர் வந்து அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த லெசனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளாசரிஸ் பார்த்துடலாம். ப்ரொசீடட் அப்படின்னா மூவ் ஆகிறது, மூவ்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபர்டைல் டெரிட்டரி அப்படின்னா ஒரு நல்ல வளமான ஏரியா, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அக்ரிகல்ச்சுரல் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். லோக்கோமோட்டிவ்னா ரயில்வே இன்ஜின் இருக்கு இல்லையா, ட்ரெயினோட இன்ஜின், அதுதான் லோக்கோமோட்டிவ். ஹாரிசான் அப்படிங்கிறது எர்த் சர்ஃபேஸும் ஸ்கையும் ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி, முட்டுற மாதிரி இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா சீ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சன் ரைசஸ் ஆகும் போதுலாம் தெரியும், அந்த சீல தான் வந்து சன் ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும், வானமும் பூமியும் மோதின மாதிரி இருக்கும், அதுதான் ஹாரிசான். கேஸிங் அப்படின்னா நம்ம பார்க்குறது, ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்க்கக்கூடியது. ஹேஸ்டி அப்படிங்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக, குயிக்காக அப்படிங்கிற மீனிங். ஹால்ட் மேலே ஸ்டாப் பண்ணுறது, நிறுத்தி வைக்கிறது. அக்காஷியா அப்படின்னா அந்த முள் செடி இருக்கு இல்லையா, அந்த முள் மரம் அது. ஸ்னாப்டுங்கிறது கோவப்படுறது. ஃபியூரியஸ்னால் பயங்கரமான கோவம். ஃபார்சீன் அப்படிங்கிறது கணிச்சு வைக்கிறது. நெக்ஸ்ட் அப்டக்கல்னால் கஷ்டம், டிஃபிகல்ட். நெக்ஸ்ட் ஒன் ஹெசிடேஷன் அப்படிங்கிறது அன்வில்லிங், தயக்கப்படுறது, ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு தயங்குறோம் இல்லையா, தட் இஸ் ஹெசிடேஷன். கன்வயன்ஸ்னால் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு வாகனம், ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கன்வயன்ஸ்னு சொல்கிறோம். ரேப்பிட்லி மீன்ஸ் குயிக் அண்ட் ஃபாஸ்ட். பர்சிஸ்டட்னா கண்டினியூ பண்ணுறது, அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணுறது. ரெஃப்யூஸ்டுனா வேணாம் அப்படின்னு மறுக்கிறது. நாட் வில்லிங் இல்லாத ஒரு விஷயம். பாயிண்ட் பிளாங்க் அப்படின்னா பிளண்ட்லினா இப்படி ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக அப்போவே வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறது. ஃப்ளரிட்னா ஃபீல் பண்ணுறது, வரி பண்ணுறது. ஈல்டட் மீன்ஸ் அக்செப்ட், அதை வந்து ஏற்றுக்கிறது, ஈல்டட். ஹவுடாக்ஸ் அப்படின்னா நம்ம எலிஃபண்ட் இருக்கு இல்லையா, எலிஃபண்ட் ரைட் பண்ணுறதுக்கு மேலே அந்த அரசர்கள், அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த அரசர்கள் வந்து எலிஃபண்ட்டுக்கு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அங்கே அவங்க உட்காந்துட்டு போகிறதுக்கான சீட் அது. கார்பெட் பேக் அப்படிங்கிறது எப்படி கேர்ள்ஸ்க்கு ஹேண்ட் பேக், அந்த மாதிரி ஜென்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கள்ல ஒரு பேக், அந்த ட்ராவல் பண்ணும்போது ஒரு சின்ன பேக் வச்சுருப்பாங்க, அதுதான் கார்பெட் பேக். நெக்ஸ்ட்டு பர்ஸ்டு அப்படிங்கிறது பொசிஷனில், அதாவது இந்த பொசிஷனில் இது வைக்கிறோம், ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். நவ் கெட் இன் டு தி லெசன். செக்ஷன் 1 ஜேர்னி பை ட்ரெயின். This extract is taken from the classic adventure novel Around the World in 80 Days by Jules Verne. ஜூல்ஸ் வெர்னே அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஒரு எக்ஸ்ட்ராக்டை கொடுத்துருக்காரு. அவர் ஒரு புக் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. Around the World in 80 Days அப்படிங்கிற புக்கில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பார்ட் தான் இந்த ஜேர்னி பை ட்ரெயின் அப்படிங்கிறது. An Englishman, Mr. Phileas Fogg, along with his French attendant Passepartout, attempt to go around the world in 80 days on the wager of $20,000 set by his friend at the Reform Club. இங்கிலீஷ் மேன், அவர் வந்து பேர் என்னென்னா மிஸ்டர் ஃபிலியஸ் ஃபாக் அப்படிங்கிறவரும், அவருடைய ஃப்ரெஞ்ச் அட்டெண்டன்ட், அதாவது அட்டெண்டன்ட்னா அசிஸ்டண்ட், அவரோட அசிஸ்டண்ட் பாசிபரோட் அப்படிங்கிற 2 பேருமே 80 days வந்து இந்த வேர்ல்டை வந்து நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க ஒரு பெட் மாதிரி இது பண்ணிவிட்டு ரிஃபார்ம் கிளப், லண்டனில் இருக்கக்கூடிய ரிஃபார்ம் கிளப்பில் அவங்க வந்து ஒரு பெட் மாதிரி கட்டிட்டு அவங்க கிளம்புறாங்க. அதுக்கான அமௌண்ட், அதோட வேர்த் எவ்வளோ அப்படின்னா $20,000 போது ரஃபாக அது வந்து எவ்வளோன்னா 1.6 million டுடே. அப்போது நம்பர் ஆஃப் க்ரோர்ஸுக்கு சமமாக இருக்கும். இப்போது read this extract where Phileas Fogg travels through some part of India at the time when the railway were being built in the country. அந்த Phileas Fogg எப்போ வந்து அந்த இந்தியாவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா இந்த ரயில்வேலாம் அப்போ தான் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண அந்த டைமில்
ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே பில்டிங், அந்த இதெல்லாம் போடுறாங்க, ட்ராக்லாம் அப்போ தான் பில்ட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டைமில் தான் இவர் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சம் பிளேசஸ் வேர் ஸ்பெல்ட் டிஃப்ரெண்ட்லி. இந்த ப்ரோஸில் சில பிளேசஸ்லலாம் வந்து அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்பெல்லிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. ஏன்னா இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக் வந்து ரிட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட மீனிங், அதோட ஸ்பெல்லிங் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The train had started punctually. We know that the train will start at that time. Among the passengers were a number of officers, government officers and merchants. Passerot rode in the same carriage with Mr. Fogg, and the third passenger occupied a seat opposite to them. This was Sir Francis Cromarty, one of the friends Mr. Fogg made on the ship Mongolia that brought him to Bombay. ட்ரெயின் வந்து பஞ்சுவலாக கரெக்டான டைமுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேசஞ்சர்ஸ், ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், அப்புறம் வியாபாரிகள் எல்லாருமே அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. பேசரோட் அவரோட அசிஸ்டன்ட், மிஸ்டர் ஃபாகோட அசிஸ்டண்ட்டும் அவர் கூட ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ஆப்போசிட் சைடில் ஒரு தேர்ட் பேசஞ்சர் வந்து ஒரு உட்காந்துருக்காரு ஆப்போசிட் சீட்டில். அவர் பேர் என்னென்னா சர் ஃப்ரான்சிஸ் க்ரோமார்ட்ரி அப்படிங்கிறவர் தான் அவருடைய பேர். அவர் வந்து மிஸ்டர் ஃபாகோடைய ஃப்ரெண்டு. எப்போன்னா அவர் மங்கோலியா ஷிப்பில் பாம்பே வரும்போது மிஸ்டர் ஃப்ரான்சிஸ் க்ரோமார்ட்ரி அப்படிங்கிறவர் வந்து மிஸ்டர் ஃபாகுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டானார், அவரோட ட்ராவலில் ஃப்ரெண்டானார். And hour after leaving Bombay, the train has passed the bridge on the island of Salsette and had got into the open country. அவங்க வந்து அந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ட்ரெயின் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாம்பேயை தாண்டி அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது. நிறைய பிரிட்ஜஸ் எல்லாத்தையுமே கடந்து ஐலாண்ட் ஆஃப் சால்செட் அப்படிங்கிற ஐலாண்டையும் அது கடந்து பாம்பேவையும் கடந்து அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கு. During the night, the train left the mountain behind and passed Nasik, and the next day proceeded over the flat, well-cultivated country of Khandesh with its struggling villages above which rose the towers of temples. நைட் ஆகிடுச்சு. நைட் டைமில் அந்த ட்ரெயின் வந்து நிறைய மவுண்டெயின்ஸ் எல்லாத்தையும் கடந்து போகுது. நாசிக் அப்படிங்கிற ஒரு வில்லேஜையும் கடந்து போகுது. அந்த நெக்ஸ்ட் டே ப்ரொசீட் ஓவர் த ஃப்ளாட். இது எல்லாத்தையும் நைட்டு கடந்து போகுது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஏரியா, மவுண்டெயின்ஸை கடக்கும் போது மேலேயும் கீழேயும் ஏறி போகும். அடுத்த நாள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக ட்ரெயின் மூவ் ஆகுது. ஒரு நல்ல கல்டிவேட்டடான கண்ட்ரி, நல்ல வளம் சிறந்த ஒரு கண்ட்ரிக்கு அவங்க போனாங்க. அது பேர் என்னென்னா காந்தேஷ் அப்படிங்கிறது. அங்கே ஸ்ட்ரகிளிங் வில்லேஜ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த வில்லேஜ் அங்கங்கே வீடுகள் அப்படி இருக்குது. ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்மளோட டவுனில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எல்லா இடத்துலையுமே வீடு இருக்கும். இங்கே எப்படி இருக்குன்னா அங்கங்கே வீடு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல கல்டிவேட்டட், நல்லா க்ரீனரிஸாக இருக்குது. எல்லா இடமும் நல்ல வளம் சிறந்த ஒரு பிளேஸாக இருக்காது. அங்கே பார்த்திங்கன்னா அந்த டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா பெரிய பெரிய கோபுரம் மாதிரி நல்லா அழகழகான டெம்பிள்ஸ், டவர்ஸ் மாதிரி நல்லா அங்கே இருக்குது. The fertile territory is watered by many small rivers and clear streams, most tributaries of கோதாவரி. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபர்டிலைசேஷன் நடக்குது இல்லையா, அந்த அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படக்கூடிய வாட்டர் இருந்தால் தான் அக்ரிகல்ச்சர் நல்லாயிருக்கும் இல்லையா. அந்த வாட்டர் எங்கேருந்து கிடைக்குதுன்னா கோதாவரியோட கோதாவரி இருக்கு இல்லையா, ரிவர் கோதாவரி, அதோடைய ட்ரிபியூட்டரிஸ், அந்த சின்ன சின்ன ரிவர்ஸ் எல்லாம் அங்கே நிறையா இருக்குது. அதே மாதிரி அது கூட இணைஞ்சிட்ருக்கு. அந்த ரிவர்ஸ்களோட இது என்ன இணைஞ்சிருக்குன்னா கோதாவரி இருக்குது. ரிவர் கோதாவரியோடைய அந்த வாட்டர்ஸ் எல்லாமே இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Passport on waking and looking out could not believe that he was actually crossing India in the railway train. ப்ராஸ்பரோட் வந்து காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அவரால் நம்பவே முடியல. நாம் வந்து இந்தியாவை கிராஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்ருக்குமா ட்ரெயினில் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் நம்ப முடியல. த லோக்கோமோட்டிவ் guided by the English engineer and fed with coal throughout its smoke upon cotton, coffee, nutmeg, clove and pepper plantation, while the stream curved in the parallel around the groups of palm trees, in the midst of which were seen attractive bungalows, viharas and marvelous temples decorated by the rich work of Indian architecture. அதாவது பேசரோட் எந்திரிச்சு காலையில் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் இருந்து அந்த புகை வரும் இல்லையா, அந்த ஸ்மோக் வரும் இல்லையா, அந்த கோலால் ஏற்படுற அந்த ஸ்மோக் வந்து
அங்கே நட்டிருக்க பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. காஃபி பிளான்ட்டு, காட்டன் பிளான்ட்டு, நட்மக் அப்படின்னா ஜாதிக்கா அந்த பிளான்ட்டு, க்ளவுஸு, அதுக்கப்புறம் இந்த பெப்பர், இந்த மிளகு, அந்த செடி மேலெல்லாம் வந்து அந்த ஸ்மோக் வந்து படுது. அதெல்லாம் அவர் பார்க்குறாரு. வால் த ஸ்ட்ரீம், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆவி இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரீம் வந்து கர்வாக ரவுண்டாக சுற்றி போகுது. பால்ம் ட்ரீ, பனைமரம், அந்த பால்ம் ட்ரீ மேலெல்லாம் அது வந்து படுது. அது எல்லாத்தையுமே அவர் பார்க்குறாரு, ஒரு மிஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அழகழகான பெரிய பெரிய பங்களாஸ், அதுக்கப்புறம் விஹாராஸ் அப்படின்னா இவங்க துறவு போனவங்க இல்லையா, அவங்கெல்லாம் வாழ்ந்த இடம். அது எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. அது எல்லாமே ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக அங்கே இருக்குது. அழகாக டெக்கரேட் பண்ண டெம்பிள்ஸு, பயங்கரமாக ஒர்க் பண்ணின ஆர்கிடெக்சர், கட்டட சிலைகள் எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டு ரசிக்கிறார். இந்தியன் கல்ச்சர்ஸு, இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து இதில் சொல்கிறாரு. தென் தே கம் அப்பான் வித் வேஸ்ட் ஏரியா எக்ஸ்டெண்ட் டு தி ஹாரிசான் வித் ஜங்கல் வேர் ஸ்னேக்ஸ் அண்ட் டைகர்ஸ் லைவ்ட். These creatures fled to the noise of the train. Then they came to forest where elephants stood gazing with the sad eyes at the train as it passed. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹாரிசான், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா க்ளாசரியில் 3, அதாவது ஸ்கை அண்டு எர்த் ரெண்டுமே ப்ளேஸ் ஆகிற அந்த ஏரியா, அந்த இடம், அதாவது அதையெல்லாம் தாண்டி ஜங்கிள், பெரிய ஒரு டீப் ஃபாரஸ்ட்டை தாண்டி போகிறாங்க. அப்படி போகும்போது ஸ்னேக்ஸ் அண்ட் டைகர்ஸ் எல்லாம் அங்கே வாழ்ந்துட்டுருக்கு அந்த ஃபாரஸ்ட்டில். அதெல்லாம் அந்த ட்ரெயினோட சவுண்ட் கேட்டுட்டு ஓடி போயிடுது. அப்போது அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா எலிஃபேண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்கு. அந்த எலிஃபேண்ட்ஸும் ட்ரெயினை பார்த்துட்டு திரும்பி போகுது. And 12:30 the train stopped at Burhampur. 12:30 அப்படின்னா 12 o'clock, afternoon 12 o'clock the time train வந்து புர்ஹாப்பூரில் ஸ்டாப் ஆகுது. The traveler made a hasty breakfast and started off for Asurgur. ட்ராவலர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அங்கே இறங்கி எல்லோரும் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அசூர்ஹர் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போகிறதுக்காக மறுபடியும் ரிட்டர்ன் அவங்க ட்ரெயினில் ஏறிட்டாங்க. நவ் தி ட்ராவல் அலாங் தி பேங்க் ஆஃப் ஸ்மால் ரிவர் தப்தி. மறுபடியும் அவங்க வந்து அசூர்ஹர்லேருந்து போகும்போது தப்தி அப்படிங்கிற ரிவரை அவங்க க்ராஸ் பண்ணி போகிறாங்க. அந்த ரிவர் எங்கே இருக்குது அப்படின்னா சூரத் கிட்ட இருக்குது. Then towards evening the train entered the valley of Sudpur mountains which separate the Kandish from பண்டல்கண்ட். இட் வாஸ் 3 in the morning. அதுக்கப்புறம் ஈவினிங் அந்த ட்ரெயின் வந்து சுத்கூர் மவுண்டெயினுங்கிறது வந்து காண்டேஷ் அப்புறம் பண்டல்கண்ட் அப்படிங்கிற 2 பிளேஸ்க்கும் சென்டரில் இந்த சுத்பூர் மவுண்டெயின் இருக்குது. அவங்க அப்படி என்டர் ஆகும்போது அந்த டைம் அங்கே எவ்வளோ அப்படின்னா 3 o'clock அவங்க வந்து சுத்பூர் மவுண்டெயினில் என்டர் ஆகி அவங்க போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் த ட்ரெயின் ஸ்டாப்டு at 8 o'clock. 8 o'clock வந்து ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த மிஸ்ட் ஆஃப் கிளியர் சம் 15 miles பியாண்ட் ராத்தல். இந்த ட்ரெயின் வந்து 8 மணிக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. ராத்தல் அப்படிங்கிற பிளேஸுக்கு 15 miles முன்னாடியே ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பங்களாஸ், அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ரயில்வே ட்ராக் போட்டுட்ருக்காங்க இல்லையா, அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த மேன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்காக கேபின்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அந்த கண்டக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லோரும் பேசஞ்சர்ஸ் எல்லோரும் கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Phileas Fogg looked at Sir Francis Cromarty for an explanation, but the general could not tell why they was halt in the midst for his first of dates and acacias. Philips Fogg வந்து பார்க்குறாரு, சர் ஃப்ரான்சிஸை பார்க்குறாரு. ஏதாவது இவர் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஏன் வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் இறங்க சொல்கிறாங்கன்னு தெரியல, இவர் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் வந்து ஃப்ரான்சிஸ்க்கும் தெரியல எதனால் வந்து இவங்க இங்கே ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியல. எதுக்காக இந்த ஃபாரஸ்ட்டில் டேட்ஸ் அதுக்கப்புறம் முள்ளு மரம், இந்த 2ம் இருக்கக்கூடிய பேர்ச்சம்பழ தோட்டத்துலேயும் முள்ளு மரம் இருக்க இடத்துலையும் எதுக்கு கொண்டு வந்து ட்ரெயினை ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. கியூரியஸ் பாசிரோட் rushed out and speedily returned crying, "Monsieur, no more railway." அதாவது பாசிபரோட் என்ன பண்ணுறாரு, கீழே இறங்கி போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து அலறாரு. மோன்சியர் அப்படிங்கிறது வந்து நாம் எப்படி மிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மிஸ்டர் இங்கே வந்து ரயில்வே, இதுக்கு மேலே ரயில்வே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாட் டு யூ மீன் ஆஸ்க்டு சர் ஃப்ரான்சிஸ், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐ மீன் டு சே தட் த ட்ரெயின் இஸ்ன்ட் கோயிங் டு கோ எனி ஃபர்தர். ஆமாம், நான் சொல்கிறது உண்மைதான், ட்ரெயின் இதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்கிறாரு. த ஜென்ரல் அட் ஒன்ஸ் ஸ்டெப்ட் அவுட் while Phileas Fogg calmly followed him and they proceeded together to the conductor. "Where are we?" asked Sir Francis.
சர் ஃப்ரான்சிஸ் என்ன பண்ணுறாரு, இறங்கி போகிறாரு. அப்போ வந்து ஃபிலியோஸ் ஃபாகும் அவரை தொடர்ந்து பின்னாடி போகிறாங்க. போய் கண்டக்டர் கேட்குறாங்க, நம்ம இங்கே எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி. சர் ஃப்ரான்சிஸ் கண்டக்டரை கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, நான் ஹேம்லெட் ஆஃப் கால்பி அப்படிங்கிற பிளேஸில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்டக்டர் சொல்கிறாங்க. டு வி ஸ்டாப் ஹியர், எதுக்கு நீங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா, சர்டன்லி த ரயில்வே இஸ் இன் ஃபினிஷ்டு. வாட் நாட் ஃபினிஷ்டு? கண்டக்டர் சொல்கிறாரு, இங்கே ரயில்வே இன்னும் ஃபினிஷ் பண்ணவே இல்லை, அந்த ட்ராக் இன்னும் ஃபினிஷ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இன்னும் ஃபினிஷ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி சர் ஃப்ரான்சிஸ் கேட்குறாரு. நோ, தேர் இஸ் ஸ்டில் எ மேட்டர் ஆஃப் 50 miles டு பி லேட் ஃப்ரம் ஹியர் டு கல்கத்தா வேர் தி லைன் பிஹைண்ட் செகண்ட். இல்லை, இங்கிருந்து வந்து 50 miles, அதாவது 50 கிலோமீட்டர் வந்து அலகாபாத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் அந்த அலகாபாத்லேருந்து தான் ரயில்வே ட்ராக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் த பேப்பர் அனௌன்ஸ்ட் தி ஓப்பனிங் ஆஃப் தி ரயில்வே த்ரூ அவுட். ஆனால் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்த பேப்பரில் பாம்பே டு கல்கத்தான்னு ஃபுல்லாக ட்ரெயின் இருக்குன்னு தானே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க, இதை நீங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாட் கேன் ஐ டெல் யூ ஆஃபீஸர், த பேப்பர் வேர் மிஸ்டேக்கன். நான் என்ன சொல்கிறது, அந்த பேப்பர் வந்து மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி கண்டக்டர் சொல்கிறாரு. எட் யூ செல் டிக்கெட் ஃப்ரம் பாம்பே டு கல்கத்தா ஸ்னாப்டு சர் ஃப்ரான்சிஸ் ஹூ வாஸ் க்ரோயிங் ஆங்க்ரி. என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து டிக்கெட்டும் கூட பாம்பேலேருந்து கல்கத்தாக்கு தானே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்சிஸ் வந்து பயங்கரமான கோவத்தில் சொல்கிறாரு. நோ டவுட் ரிப்ளைட் தி கண்டக்டர், பட் த பேசஞ்சர்ஸ் நோ தட் தே மஸ்ட் ப்ரொவைட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபார் தெம்செல்ஃப் ஃப்ரம் கால்பி டு அலகாபாத். இது எந்த டவுட்டும் இல்லை, நான் டிக்கெட் வாங்கினது கரெக்டு தான். ஆனால் வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், கால்பிலிருந்து அலகாபாத் போகிறதுக்கு தனியாக அவங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லா ட்ராவலருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சர் ஃப்ரான்சிஸ் வார் ஃபியூரியஸ். சர் ஃப்ரான்சிஸ்க்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருச்சு. பாஸ்பரோட் வந்து would willingly have knocked the conductor down and did not dare to look at Mr. Fogg. பாஸ்பரோட்டை விட்டு அவங்கள அடிச்சிருவார் அந்த கண்டக்டரை. ஆனால் வந்து மிஸ்டர் ஃபாக் இருக்கும்போது இவரால் எதுவுமே பண்ண முடியலை. சர் ஃப்ரான்சிஸ் அண்ட் மிஸ்டர் ஃபாக் குவைட்லி வி வில் இஃப் யூ ப்ளீஸ் லுக் அபவுட் ஃபார் சம் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டு அலகாபாத். சர் ஃப்ரான்சிஸ் வந்து மிஸ்டர் ஃபாக் கிட்ட சொல்கிறாரு, மெதுவாக நாம் வந்து ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கே அலோட் பார்க்கலாம், அலகாபாத் போகிறதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம், தேடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மிஸ்டர் ஃப்ராக், திஸ் இஸ் அ டிலே கிரேட்லி டு யோர் டிஸ்அட்வான்டேஜஸ். மிஸ்டர் ஃப்ராக் சொல்கிறாரு, இது வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போவே அப்படின்னு சொல்லும் போது, நோ சர் ஃப்ரான்சிஸ், இட் வாஸ் ஃபோர்சீன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இல்லை, இது வந்து எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் யூ நியூ தட் தே வே. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு, சர் ஃப்ரான்சிஸ் வந்து இது எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லும் போது மிஸ்டர் ஃபாக் என்ன கேட்குறாருன்னா, அப்போ உங்களுக்கு இது ஃபஸ்ட்டே தெரியுமா, இந்த ரூட் வந்து இப்படி தான் இருக்குன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஃபாக் சொல்கிறாரு. நாட் அட் ஆல், பட் ஐ நியூ தட் சம் அப்டக்கல்ஸ் ஆர் அதர் வுட் சூனர் ஆர் லேட்டர் அரைஸ் ஆன் மை ரூட், நத்திங் தேர் ஃபோர் இஸ் லாஸ்ட். எனக்கு தெரியும், அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் வந்து எனக்கு தெரியும் நான் போகிற ரூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால இதில் வந்து நான் ஃபீல் பண்ணுறதுக்கோ லாஸ்ட் ஆகிறதுக்கோ இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹாவ் 2 days which I have already gained to sacrifice. எனக்கு வந்து இன்னும் 2 நாள் இருக்குது, அந்த 2 நாளில் வந்து நான் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. A steamer leaves Calcutta for Hong Kong at noon on 25th. This is the 22nd and we shall reach Calcutta in time. எனக்கு வந்து ஹாங்காங் போகிறதுக்கு வந்து 25th தான் போகணும். அதுக்கு வந்து ட்ரெயின் வந்து எனக்கு 25th தான் கல்கத்தாவில். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து 22nd தான், இன்றைக்கி இன்னும் 3 days இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம அதுக்குள்ளே அங்கே போய் ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சர் ஃப்ரான்சிஸ் சொல்கிறாரு. Mr. Fogg and Sir Francis Cromarty, after searching the village from end to end, came back without having found anything. அவங்க 2 பேருமே போய் சர்ச் பண்ணி பார்த்தாங்க அந்த வில்லேஜில். ஆனால் அவங்களுக்கு அங்கே எதுவுமே எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே அவங்களுக்கு அங்கே கிடைக்கல. ஐ ஷால் கோ ஆன் ஃபுட் சைட் ஃபிலிஸ் ஃபாக். நம்ம பேசாமல் நடந்து போகலாமா அப்படின்னு சொல்கிறாரு. Passepartout, who had now rejoined his master, made an unhappy face and he thought of his magnificent Indian shoes. Happily he too had been looking about him, and after a moment hesitation said, Monsieur, I think I have found a means of conveyance.
என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து நடந்தே போயிடலான்னு சொல்லும் போது பேசிரூட் வந்து அவருக்கு வந்து ரொம்ப சோகம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவர் இந்தியாவில் வாங்கக்கூடிய அவருடைய அழகான ஷூ வந்து நடந்து போனால் வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து திடீர்னு இவர் என்ன சொல்கிறாரு, பாஸ்ரூட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மான்சியர் மிஸ்டர் இருங்க, நான் வந்து ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் அப்படின்னு கேட்குறாரு ஃபாக் வந்து. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. an elephant that belongs to an India who lives but 100 steps from here. இங்கே வந்து எலிஃபண்ட் இருக்குது, அது வந்து இந்தியன் எலிஃபண்ட் தான். இங்கேருந்து ஒரு 100 feet வந்து வச்சா போதும், அந்த எலிஃபண்ட் இருக்க இடத்துக்கு நம்ம போயிடலாம். ஸ்டெப்ஸ் வச்சா போதும், 100 steps வச்சா போதும், அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. Kioni, this was the name of animal, could doubtless travel rapidly for a long time and in the absence of any other means of transport, Mr. Fogg resolved to hire him. கியோனி அப்படிங்கிறது தான் அந்த அனிமலோட பேர். டவுட்டே இல்லாமல் சொல்கிறேன், அந்த எலிஃபண்ட் வந்து லாங் டைம் ரொம்ப தூரத்துக்கு வந்து அதில் ட்ராவல் பண்ணும். டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படின்னா இந்த எலிஃபண்ட் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு பாஸ்பரட். அப்போ வந்து மிஸ்டர் ஃப்ராக் சொல்கிறாங்க, அப்போ அதை நம்ம போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. when therefore Mr. Frog proposed this to elephant owner, he refused to point blank. மிஸ்டர் ஃப்ராக் வந்து அங்கே போய் அவங்கக்கிட்ட அந்த எலிஃபண்ட்டோட ஓனர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுவுமே அவர் எடுத்துனோட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. மிஸ்டர் ஃப்ராக் persisted, offering the exclusive sum of 10 pounds on a hour for the loan of the animal to Allahabad. அந்த எலிஃபண்ட் வந்து அலகாபாத் போகிறதுக்கு நான் 1 ஹாருக்கு 10 பவுண்டுனா 1 pound 100 rupees. அப்போ 10 pound மீன்ஸ் 1000 rupees. நான் 1 ஹாருக்கு 1000 rupees பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. பட் அப்போவும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு, முடியாதுன்னு சொல்லி மறுத்துறாரு. Phillips Fogg whenever the Fogg, this elephant owner, refused to point at all, Mr. Fogg persisted, offering the exclusive sum of 10 pounds அவர் தரேன்னு சொன்னார், அப்பவும் மறுத்துட்டாங்க. 20 pounds தரேன்னு சொன்னார், அப்பவும் மறுத்துட்டாரு. 40 pounds தரேன்னு சொன்னார், அப்பவும் அவர் மறுத்துட்டார். எலிஃபண்ட் ஓனர் வந்து மறுத்துட்டார். Phileas Fogg, without getting in the least flurried, then proposed to purchase the animal outright. ஃபாகுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப கோவம் வந்துருச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவர் ஒரு பக்கம் போக முடியல அப்படிங்கிற ஃபீலிங்ஸும் இருக்குது, இவர் மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, சரி பேசாமல் நம்ம அந்த எலிஃபண்ட்டை வந்து நம்ம வாங்கிடலாம், பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போய் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. 1000 poundsக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த ஓனர் என்ன நினைக்கிறாருன்னா, perhaps thinking he was going to make a great bargain, again still refused. நாம் ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அவங்க வந்து இன்னும் அதிகமான ரேட்டுக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிஃபண்ட்டோட ஓனர் வந்து நினச்சிட்டு அவர் வந்து 10,000 poundsக்கும் அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அகைன்ஸ்ட் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் மிஸ்டர் ஃபாக் ஆஃபர்ட் first 1200, then 1500 and 1800, 2000 pounds. அதுக்கப்புறம் அவர் வந்து 1200 சொல்லியிருக்காரு, அப்புறம் 1000, 1500 சொல்லி 1800 சொல்லியுமே அவர் வந்து ஒத்துக்கலை. கடைசியில் 2000 சொன்னார். 2000 சொன்னதுக்கப்புறமா அவருக்கு வந்து சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ வந்து பாஸ்வரோட்டுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, அவர் ஃபேஸ்லாம் அப்படியே வெளுத்து போயிடுச்சு ஒயிட் கலரில். என்னடா ஒரு எலிஃபண்ட்டு வந்து நம்ம வந்து 20,000 pounds கொடுத்து வாங்குறதா, 2000 pounds கொடுத்து நம்ம வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குட் ஹெவன்ஸ், வாட் அ ப்ரைஸ் ஃபார் அன் எலிஃபண்ட், கிரைட் பாஸ்வரோட். நல்ல என்ன ஒரு விஷயம், எலிஃபண்ட்டுக்கு இவ்வளோ ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. பாஸ்பரட் ரொம்ப ஃபீலும் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் a young man with an intelligent face offered his service as a guide, which Mr. Fogg accepted, promising so generous a reward greatly increased his zeal. The elephant was led out and equipped. அதுக்கப்புறம் அங்கே ஒரு யங் மேன், ஒரு சின்ன பையன் வந்து ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டாக, அவனோட ஃபேஸ் பார்க்க நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருந்துச்சு. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இதை கைட் பண்ணுறேன், எலிஃபண்ட்டை உங்களுக்கு அலகாபாத் போகிறதுக்கு நான் கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து இவர் நம்ம ஃபாகும் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. எலிஃபண்ட்டையும் கூட்டிகிட்டு போயிட்டு அதை வந்து நல்லா எல்லோரும் உட்காந்துட்டு போகணும் இல்லையா, அதுக்காக அதை வந்து ரெடி பண்ணுறாங்க. The man who was a skilled elephant driver covered the elephant's back with sort of saddle cloth. அந்த எலிஃபண்ட் டிரைவர் இருக்கார் இல்லையா,
அவர் வந்து அந்த எலிஃபண்ட் வந்து கவர் பண்ணுறாரு சேடல் கிளாத்தால். எலிஃபண்ட் மேலே அப்படியே நம்ம உட்காந்துட்டு போக முடியாது, நான் அப்படியே அதோடைய ஹேர்ஸ்லாம் நம்மளை குத்தும். அதனால அவங்க வந்து ஒரு நல்ல சேடல் கிளாத் வந்து அது மேலே போட்டு விடுறாங்க. அண்ட் அட்டாச் டு தி ஈச் இட்ஸ் சைடு சம் அன்கம்ஃபர்டபுள் ஹவுடாக்ஸ். அந்த சைடில் அந்த ஹவுடாக்ஸ் அது மேலே ஒரு போர்வை மாதிரி போட்டுட்டு அதுக்கு 2 சைடுமே வந்து ஹவுடாக்ஸ். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரசர்கள் எல்லாம் உட்காந்துட்டு வருவாங்க, அந்த மாதிரியான ஹவுடாக்ஸ் 2 பக்கமும் அந்த பாக்ஸ் மாதிரி அவங்க வச்சிடுறாங்க. Next, Philip Fox paid the elephant owner with some banknotes which he extracted from the famous corporate bag, an action that made poor Passepartout lost his breath. என்ன பண்ணுறாரு, இது எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபாக் வந்து அவருடைய பேக்கில், அவருடைய கார்பெட் பேக்லேருந்து 2 pounds ஆஃப் அமௌண்ட் அந்த மணி எடுத்து அந்த எலிஃபண்ட்டோடைய ஓனருக்கு கொடுக்குறாரு. அப்போ வந்து பாஸ்பரோட் வந்து ரொம்ப அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இவர் தான் வந்து அந்த பேக் வச்சுருப்பார், அந்த கார்பெட் பேக்கை. அந்த கார்பெட் பேக்லேருந்து எடுத்து இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. When Sir Francis and Mr. Fogg took the howdocks on either side, Passepartout got onto the saddle cloth between them. Sir Francisம் மிஸ்டர் ஃபாகும் ஹவுடாக்ஸோட 2 சைட்லேயுமே உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாசரோட் என்ன பண்ணார், மேடில் அந்த சேடல் கிளாத்ஸ்க்கு இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் சேடல் கிளாத்ஸில் உட்காந்துட்டார். டிரைவர் வந்து எலிஃபண்ட்டோடைய நெக்கு கிட்ட உட்காந்துட்டு வந்துட்டார். அட் த 9 o'clock they set out from the village. அந்த வில்லேஜ்லேருந்து அவங்க 9 மணிக்கு அவங்க கிளம்புறாங்க. The animal marching off through the dense forest of palms by the shortcuts. அந்த அனிமல் வந்து அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே ஷார்ட்கட்டில் அலகாபாத் ரீச் ஆகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான் இந்த லெசன். இந்த லெசனில் வந்து இந்தியாவில் என்னென்ன வளங்கள் இருக்குது, அப்புறம் இந்த ட்ராவல் அந்த பர்சன்ஸ் அந்த 2 பேர் எப்படி அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க.